ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்பி ஒன்னி அப்டேட்ஸ். எஸ்பி ஒன்னி அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கத்தோட விலை வந்து தொடர்ச்சியாக கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ இப்படி கம்மியாயிட்டு இருக்கனால தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதில் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? அதாவது தங்க நகைகளாகவோ இல்லை தங்க கட்டிகளாகவோ அல்லது காயினாக வாங்குறது பெஸ்ட்டா? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தங்க பத்திரங்களாக நீங்கள் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டா? அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் அதை தொடர்ந்து தங்கத்தோட விலை ஏன் தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது வந்து நடக்கும், எப்போ வந்து மறுபடியும் விலை ஏற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல தங்க விலை ஏன் கண்டினியூஸாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துடலாம். 2024 பட்ஜெட்டில் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தோட இறக்குமதி வரி வந்துட்டு 12% 6% குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து அன்னைக்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு வந்துட்டு தங்கம் விலை வந்து கம்மியாச்சு சவரனுக்கு. ஸோ இதை தொடர்ந்து கண்டினியூஸாக என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தோட விலை வந்து சரிஞ்சுக்கிட்டே தான் வந்தது. இந்த சரிவு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் தங்கத்தோட விலை வந்துட்டு ஏற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் ஒரே விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது இப்போ பொதுவாகவே இறக்குமதியை பொறுத்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கத்தோட விலை வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கணும், நம்ம இப்போ கேரளாவில் போய் நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இறக்குமதி வரியில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இறக்குமதி பண்ணுற கெப்பாசிட்டி பொறுத்து அந்த வரியை வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு முழுவதும் ஒரே விலை, நீங்கள் இப்போ வந்து எந்த ஊரில் போய் எந்த மாநிலத்தில் நீங்கள் வாங்கினாலும் ஒரே விலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான தருணம். ஆனால் அந்த தங்கத்தை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் அடுத்ததான் நம்மளோட வீடியோவில் வந்துட்டுருக்கு. வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தை வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க நிறைய பேர். அவங்களுக்கான ஒரு விளக்கம். இப்போ தங்கத்தை வந்து நீங்கள் வந்து ஆபரண தங்கங்களாகவோ தங்க கட்டிகளாகவோ இல்லை தங்க நாணயங்களாகவோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வந்து நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் அதற்கப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்ககிட்ட எக்ஸசிவாக நீங்கள் வந்து முதலீடாக பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அது லாங் டேர்முக்கு, அதாவது நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தில் நீங்கள் பாண்டாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த பாண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாண்டு வச்சுருப்பீங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அந்த எக்ஸ்பைரி பீரியடில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பாண்டை வந்து நீங்கள் ரிட்டன் சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ரிட்டன் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு முதலீடு பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து தங்கத்தோட பாண்டு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு எனக்கு லிக்விட் கேஷாக வேணும், இப்போ எனக்கு ஒரு சடனாக ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, நான் வந்து நகையை வந்து அடகு வைக்கவோ இல்லை வந்து எனக்கு விற்றோ எனக்கு பணமாக இமீடியட்டாக வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து தங்க நகைகளாகவோ தங்க கட்டிகளாகவோ வாங்குறது பெஸ்ட். அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவுமே வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ நிஃப்டி பீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அதோட விலை ஏறும் பொழுது கண்டிப்பாக உங்களோட விலையும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்னும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதில் முதலீடு பண்ணாலும் உங்களோட பொருளாதார நிதி ஆலோசகரை கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். தங்கத்தில் நீங்கள் என்னென்ன வழிகளில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வழியை தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் தான் பண்ணிங்க அப்படின்னு இங்கே நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. அண்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கன்சல்டேனை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மளோட SBO நியூ அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you friends.